வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. ஹெல்தி ஃபுட்ஸ்ல போரிங்னு யாருங்க சொன்னாங்க? சொல்றவங்களுக்கு இந்த கீனுவா புலாவை கட்டாயமா நீங்க பண்ணி கொடுங்க, இல்லைன்னா ரெசிபி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த புலாவ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும், அன்பிலீவபிளி டேஸ்டி. ரெகுலரா பண்ற புலாவ் மாதிரி பண்ணாம இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சு பண்ண போறோம். அதுதாங்க இந்த புலாவுக்கு ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்க போறது. எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்ற குட்டி குட்டி 1-2 டிப்ஸை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. கடாயில ஒரு பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 தக்காளி, 2 காஷ்மீரி சிவப்பு மிளகாய், 2 ஏலக்காய், 1/2 இன்ச் அளவுக்கு முழு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், ஜீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸோ கரம் மசாலாக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இதுலயே சேர்க்க போறோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு முழு கருப்பு மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் ரிச்னஸ்க்காக 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தக்காளி லைட்டா வதங்குற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ண புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சரை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற பட்டை ஏலக்காய் நைஸா அரைப்படணுங்க. இதை ஓரளவுக்கு திக் பேஸ்டாவே வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி குத்தி அரைக்க வேண்டாம். அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கீனுவாவை வாஷ் பண்றது. கீனுவா ஒழுங்கா நீங்க வாஷ் பண்ணலன்னா கசக்கும். பவுல்ல 1/2 கப் அளவுக்கு கீனுவா எடுத்திருக்கேங்க. நல்லா ரப் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 தடவையாவது நீங்க வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டுல போட்டு அப்படியே சைட்ல வச்சிருங்க. பெரிய பிரியாணி பாட்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்க நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 2 ஸ்டார் அனீஸ், 2 பிரிஞ்சில சேர்த்துக்கோங்க. வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா ஒரு மசாலா பேஸ்ட், அதை அப்படியே இந்த வெங்காயத்து கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மறக்காம மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துருங்க. அதுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். இது சுருண்டு குக் ஆகி வரதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஃபிளேமை லோ டு மீடியம்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். கரம் மசாலா சேர்க்கறது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நறுக்கி வச்சிருக்கிற காய், வேக வச்சிருக்கிற பச்சை பட்டாணி சுண்டல் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பச்சை பட்டாணியை நைட் ஊற வச்சுட்டு நான் குக்கர்ல கொஞ்சம் அப்படி குழஞ்சு போகாம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். காயில பாத்தீங்கன்னா அளவே இல்லைங்க, எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த காய்க்கு பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் மற்றும் கீனுவா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் கீனுவாக்கு 2 கப் தண்ணி, இந்த காய்க்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அலம்பி வடிச்சு வச்சிருக்க கீனுவாவை இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. ஓப்பனா அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதுல ஒரு பாதி மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லோவஸ்ட் ஃபிளேம்ல மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நடுவில் ஒரு தடவை ஓபன் பண்ணி கிளறி மட்டும் விடுங்க. 1/2 hour ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டதுக்கு அப்புறமா திறந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். கீயோட ஃபிளேவர் பிடிக்கும்னா ஓபன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. சுட சுட சாப்பிட்டு பாருங்க. தொட்டுக்கிறதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. நம்ம நிறைய பட்டாணி சேர்த்திருக்கிறதுனால புரோட்டீன், காயிலேருந்து ஃபைபர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். கீனுவாலையுமே நிறைய புரோட்டீன் இருக்கு. இது ஒரு அற்புதமான சீடுங்க. கிடைக்கும் போது கட்டாயமா இந்த புலாவை வாங்கி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயமா என்ன தேங்க் பண்ணுவீங்க. எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.